ஹலோ விவஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் 2002 ஒரு ஹாரர் சைஃபி மூவியாக வெளிவந்த 28 டேஸ் லேட்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை வெளிவந்த அனைத்து ஜாம்பி மூவிக்கும் இந்த ஜாம்பி படம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். இந்த படம் ஒரு பெஸ்ட் ஜாம்பி மூவி. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கேம்பிரிட்ஜ் பிரைமேட் சென்டர் அப்படின்ற ஒரு லேபரேட்டரியை காமிக்கிறாங்க. அங்கே வந்து சிம்பான்சி குரங்குகள் ஃபுல்லாக வச்சு ஒரு ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேபரேட்டரிக்குள்ளே எப்படியோ அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த ஒரு 4 பேர் உள்ளே வந்துடுறாங்க. வந்து அங்கே உள்ள டாக்டர் கிட்ட இந்த சிம்பான்சி ஃபுல்லாக நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க, இதை உடனே வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், இந்த சிம்பான்சியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டுக்காண்டி வச்சுருக்கோம், இதெல்லாம் இன்ஃபெக்டட் ஆகிருக்கு, அதனால் இதை வெளியில் விட்டால் பெரிய ஆபத்து உண்டாகுன்றாரு. அவங்க எதனால் இது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரேஜ் வைரஸ் அப்படின்ற ஒரு கொடிய வைரஸ் அது உடம்புல இருக்குது, அது மனுஷனுக்கு பரவச்சுன்னா பெரிய ஆபத்தாயிரும், அதனால் இதை வெளியில் விட முடியாதுன்றாரு. ஆனால் அவங்க அதை கேட்காம அந்த சிம்பான்சிங்களெல்லாம் வெளியில் விட்டுறாங்க. அது எல்லாம் இவங்களை கடிச்சு இவங்கெல்லாம் ஜாம்பிஸா மாதிரி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 20 டேஸ் கழிச்சு கதை மூவ் ஆகுது. அங்கங்கே குரூப்பாக சில சர்வைவர்ஸ் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சுற்றி அந்த நகரத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டலில் ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ளே படுத்து கிடக்குறாரு. அவர் பேர் தான் ஜின். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அப்புறம் ஜிம் வெளியில் வந்து பார்க்குறாரு. வெளியில் யாருமே இல்லை, எந்த மனித நடமாட்டமுமே இல்லை. அப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்காரு. சுற்றி ஊரில் யாராவது இருக்காங்களா சர்வைவர்ஸ் அப்படின்னு. ஆனால் யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் ஜிம்மை சில ஜோம்பிஸ் துரத்திட்டு வருது. அப்போ அவங்க வர்ற மார்க் அப்புறம் செலினா ஜிம்மை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க அவங்களோட. ஜிம் வந்து மார்க்டையும் செலினாட்டையும் கேட்குறாரு, என்னாச்சு, யாருமே என்னாச்சு மக்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆகி செத்து போயிட்டாங்க, ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஃபுட்டு இல்லை, வாட்டர் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அப்புறம் ஜிம் வந்துட்டு என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும், என்னோட வீட்டுக்கு போகணும்னு மார்க்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் இவங்க 3 பேருமே ஜிம்மோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஜிம்மோட அப்பா அம்மா இன்ஃபெக்ட் ஆகி சாகிறதுக்கு பதிலாக நம்ம பீஸ்ஃபுல்லாக சாகலான்ட்டு விஷத்தை குடிச்சிட்டு செத்துறாங்க. அதை பார்த்துட்டு ஜிம் ரொம்பவே வருத்தப்படுறாரு. இதுக்கப்புறம் ஜிம் வந்துட்டு அவங்க வீட்லேயே பழைய வீடியோஸ், அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மை வந்து ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ணுது. அப்போ அங்கே காப்பாற்ற வர்ற மார்க்கை ஜாம்பி அட்டாக் பண்ணிடுது. மார்க் வந்து இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டுறாரு. ஜிம் வந்துட்டு தப்பிச்சிடறாரு. இதனால செலினா வந்து மார்க்கை கொண்டுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வேற இடத்த நோக்கி போகிறாங்க. அப்போ அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே யாராவது சர்வைவர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி போகிறாங்க. அங்கேயும் இவங்களை ஜோம்பிஸ் துரத்துது. அங்கே ஃப்ராங்க்ன்றவர் இவங்களை காப்பாற்றுறாரு. அப்புறம் ஃப்ராங்க் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அவரோட மக ஹானா இருக்காங்க. அப்புறம் ஃப்ராங்க் இவங்களுக்கு வந்து ஸ்டே பண்ண இடம் கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஃப்ராங்க் வந்து ரேடியோவை அட்ஜஸ்ட் பண்ணி யாராவது சர்வைவர்ஸ் வெளியில் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாரு. அப்போ ரேடியோவில் ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸில், நாங்கள் வந்து சோல்ஜர்ஸ் பேசுகிறோம், எங்ககிட்ட தேவையான வெப்பன்ஸ் இருக்குது உங்களை பாதுகாக்க, நீங்கள் சர்வைவர்ஸ் யாராவது இருந்தால் நாங்கள் கொடுக்குற லொக்கேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு லொக்கேஷன் சொல்கிறாங்க. மான்செஸ்டர்லேருந்து நார்த் ஈஸ்டில் 27 மைல்ஸ் வரணும் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ஃப்ராங்க்கும் செலினாவும் யோசிக்கிறாங்க, நம்ம அங்கே போனோம்னா பாதுகாப்பு இல்லை, நம்ம போகும்போது ஜாம்பிஸால் இன்ஃபெக்ட் ஆயிடுவோன்றாங்க. ஆனால் ஆனா சொல்கிறாங்க, நம்ம அங்கே போனால் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே கிடைக்கும், ஸோ அதனால் நம்ம அங்கே போயிடலான்றாங்க. ஸோ எல்லாரும் ஃபைனலாக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க அங்கே அந்த இடத்துக்கு போகிறதுன்னு. இதுக்கப்புறம் என்னென்ன தரமான சம்பவங்கள் நடந்துச்சுன்றதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங், இது ரெண்டுமே இந்த படத்தோட ஸ்டோரியை அவ்வளோ அழகாக மூவ் பண்ணி கொண்டு போகுது. மித்த படங்களெல்லாம் ஜாம்பிஸ் துரத்தும் ஓடிட்டே இருப்பானுங்க, இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் ஒரு கதையோட்டத்தோடயே போகும், அதில் ஜாம்பிஸ் வரும், அந்த மாதிரி தான். அதனால தான் இந்த படம் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் சில நியூட் சீன்ஸ் இருக்குது, அதனால நம்ம ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படம் நம்ம சைட்லேருந்து ஒரு ஒர்த் வாட்சான மூவி தான். இந்த படத்தில் ஜிம்மா நடிச்சிருக்கிற சிலியன் மர்ஃபி டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸு, சும்மா வேற லெவலாக இருக்கும். அப்புறம் நயோமா ஹாரிஸ் அவங்க செலினாவை நடிச்சிருப்பாங்க, அவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மேகன் பர்ன்ஸ், நோ ஹண்ட்லி இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ரைட்டர் அலெக்ஸ் கார்லாண்ட், டைரக்டர் டேனி பாயில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.